வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் ஹிந்தி பேச தேவையான அடிப்படையான 100 வார்த்தைகளை பார்க்கலாம். நான், மே, நாம், ஹம், நீ, தும், நீங்கள், ஆப். நீங்கள் அப்படின்னு ஒரு ஆள் ஆப்போசிட்டில் ஒருத்தவங்க இருந்தாங்கன்னா ஆப் அப்படின்னு சொல்லணும். ஆப்போசிட்டில் ஒன்றுக்கு மேற்பட்டவங்க இருந்தாங்கன்னா ஆப் லோக் அப்படின்னு சொல்லணும். நீங்கள் எல்லாவரும் ஆப் சப், சப்னா எல்லாவரும், ஆப் சப். நபர்கள், மக்கள் அப்படின்னு சொல்கிறதுக்கு லோக். நீங்களே, நீங்களாகவே அப்படின்னு சொல்கிறதுக்கு ஆப் குத், ஆப் குத். நீங்களே போய் பாருங்க அப்படின்னா ஆப் குத் தேக் லீஜியே அப்படின்னு சொல்லுவாங்க. உங்களிடமே அப்படின்னு சொல்கிறதுக்கு ஆப் குத் சே, ஆப் குத் சே. உங்களிடமே கேட்டு பாருங்கள், ஆப் குத் சே பூச் லீஜியே, ஆப் குத் சே அப்படின்னா உங்களிடமே. அவர், ஓ. அவரே தான் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஓ ஹி. இவர், ஏ. இவரே தான் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஏ ஹி. நம்முடைய அப்படின்னு சொல்கிறதுக்கு ஹமாரா இல்லாட்டி ஹமாரி அப்படின்னு யூஸ் பண்ணுவாங்க. நம்முடைய வீடு அப்படின்னா ஹமாரா கர் அப்படின்னு சொல்லணும். நம்முடைய வண்டி அப்படின்னா ஹமாரி காடி. கர் வீடு அப்படின்றது ஆண்பால் வார்த்தையினால நம்ம ஹமாரா அப்படின்னு எழுதணும். காடி வண்டின்றது பெண்பால் வார்த்தையினால ஹமாரி அப்படின்னு சொல்லணும். உன்னுடைய, தும்ஹாரா இல்லாட்டி தும்ஹாரி. நம்ம முன்னாடி பார்த்த சேம் ரோல் தான். உங்களுடைய, ஆப்கா இல்லாட்டி ஆப்கி. என்னுடைய, மேரா மேரி. இவருடைய இல்லாட்டி இவர்களுடைய அப்படின்னு சொல்கிறதுக்கு இன்கா இன்கி. அவருடைய இல்லாட்டி அவர்களுடைய அப்படின்னு ப்ளூரலில் சொல்கிறப்போ உன்கா உன்கி. எங்களுக்கு, ஹமே. எனக்கு, முஜே. உங்களுக்கு, ஆப்கோ. உனக்கு, தும் ஹே. அவருக்கு, உன் ஹே. இவருக்கு, இன் ஹே. உங்களிடம், ஆப்சே. உங்களிடம் அப்படின்னு சொல்கிறத ஆப்கே பாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. உங்களிடம் பேச வேண்டும் அப்படின்னா ஆப்சே பாத் கர்னி ஹே அப்படின்னு வரும். இங்கே ஆப்சே அப்படின்னா வித் யூ அப்படின்ற அர்த்தம் வரும். உங்களிடம் கார் இருக்கிறதா அப்படின்னா ஆப்கே பாஸ் கார் ஹே கியா அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கே ஆப்கே பாஸ் அப்படின்னா டு யூ ஹாவ், யூ ஹாவ் அப்படின்ற மாதிரி அர்த்தம் வரும். இதில், இஸ்மே. அதில், உஸ்மே. இதற்கு உள்ளில் அப்படின்னா இஸ்கே அந்தர், இஸ்கே அந்தர் அப்படின்னா இதற்கு உள்ளில். இதற்கு வெளியே, இஸ்கே பாஹர், இஸ்கே பாஹர். பாஹர்னா வெளியே, அந்தர் அப்படின்னா உள்ளே. யாரு, கவுன். அவுர் அப்படின்னா மற்றும், மேலும். அவுர் கோன் வேறு யாரு அப்படின்னு சொல்கிறதுக்கு அவுர் கோன். எப்படி, கைசே. எங்கே, கஹா. ஏன், கியோம், கியோம். இல்லை, நஹி. ஆமாம், ஹா. இருக்கிறது, ஹே. ஹே அப்படின்னா இருக்கிறது. இருக்கிறதா அப்படின்னு சொல்கிறதுக்கு ஹே கியா, ஹே கியா அப்படின்னா இருக்கிறதா. எப்போது, கப். எப்போது இருந்து அப்படின்னா கப் சே, கப் சே. எப்போது இருந்து. எப்போது வரை, கப் தக், கப் தக். எப்போது வரை. என்ன, கியா. வேறு என்ன அப்படின்னா அவுர் கியா, அவுர் கியா அப்படின்னா வேறு என்ன. ஏதாவது, குச். வேறு ஏதாவது, அவுர் குச், அவுர் குச். வேறு ஏதாவது. ஒன்றும் இல்லை, குச் நஹி, குச் நஹி. ஒன்றும் இல்லை. எது வேண்டுமென்றாலும், குச் பி, குச் பி அப்படின்னா எது வேண்டுமென்றாலும். என்ன வேண்டுமென்றாலும், ஜோ பி, ஜோ பி அப்படின்னா என்ன வேண்டுமென்றாலும். எப்போது வேண்டுமென்றாலும், கபி பி, கபி பி அப்படின்னா எப்போது வேண்டுமென்றாலும். எப்படியாவது, கைசே பி, கைசே பி அப்படின்னா எப்படியாவது. பிறகு, ஃபிர். பிறகு எப்போதாவது அப்படின்னா ஃபிர் கபி, ஃபிர் கபி. பிறகு எப்போதாவது. சில நேரங்களில், கபி கபி. சில நேரங்களில் இல்லாட்டி எப்பயாவது அப்படின்னு சொல்லுவோம், அதுக்கு கபி கபி. அடிக்கடி, அக்சர். மீண்டும் மீண்டும், பார் பார். யாராவது, கோயி. யாராவது வீட்டில் இருக்காங்களா அப்படின்னா கர் பர் கோயி ஹே கியா. கர் பர் அப்படின்னா வீட்டில், கோயி யாராவது, ஹே கியா அப்படின்னா இருக்காங்களா. யாரும் இல்லை அப்படின்னா கோயி நெஹி,
கோயி நெகி யாரும் இல்லை. ஒவ்வொரு நாளும் ஹர் தின். ஹர் அப்படின்னா ஒவ்வொரு, தின்னா நாள். ஹர் தின் ஒவ்வொரு நாளும். ஒவ்வொருவரும் அப்படின்னா ஹர் கோயி. ஹர் கோயி அப்படின்னா எல்லாவரும், இல்லாட்டி ஒவ்வொருவரும். ஹர் கோயி. எல்லா இடங்களிலும். ஹர் ஜகா. ஹர் ஜகா எல்லா இடங்களிலும். முன்னரே அப்படின்னு சொல்கிறதுக்கு பெஹலே சே. பெஹலே சே அப்படின்னா முன்னரே. பிறகு பாத்மே. பாத்மே பிறகு. முதலில் நீங்கள் அப்படின்னு சொல்கிறதுக்கு பெஹலே ஆப். பெஹலே ஆப் அப்படின்னா முதலில் நீங்கள். சிறிது நேரத்திற்கு பிறகு. குச் சமைக்கே பாத். இந்த இடத்துல குச் அப்படின்றது சிறிது அப்படின்ற மீனிங்கில் வரும். சிறிது, கொஞ்சம் அப்படின்ற மீனிங்கில் யூஸ் பண்ணுவாங்க. ஏதாவது அப்படின்ற மீனிங்கில் யூஸ் பண்ணுவாங்க. குச் சமைக்கே பாத் சிறிது நேரத்திற்கு பிறகு. சிறிது நாட்களுக்கு பிறகு. குச் தினோம் கே பாத். தினோம் அப்படின்னா நாட்கள். குச் தினோம் கே பாத் சிறிது நாட்களுக்கு பிறகு. சிறிது நேரத்தில். குச் சமைமே. குச் சமைமே அப்படின்னா சிறிது நேரத்தில். எப்போதும். ஹமேஷா. ஹமேஷா சுற்றிலும், இல்லாட்டி நான்கு புறமும் அப்படின்னு சொல்கிறதுக்கு சாரோம் தரஃப். சார்னா வந்து நாலு. சாரோம் தரஃப் அப்படின்னா சுற்றிலும், நான்கு புறமும். இருபுறமும் அப்படின்னு சொல்கிறதுக்கு தோனோம் தரஃப். தோனோம் தரஃப் இருபுறமும். தோ அப்படின்னா ரெண்டு. முடிந்து விட்டது அப்படின்னு சொல்கிறதுக்கு கதம் ஹுவா. கதம் ஹுவா அப்படின்னா முடிந்து விட்டது. முடியவில்லை அப்படின்னா கதம் நெஹி ஹுவா. கதம் நெஹி ஹுவா முடியவில்லை. வேலை முடியவில்லை அப்படின்னா காம் கதம் நெஹி ஹுவா அப்படின்னு சொல்லுவாங்க. காம்னா வேலை. இப்போது வரை அப்படின்னா அபி தக். அபி தக் அப்படின்னா இப்போது வரை. இன்று வரை ஆஜ் தக். ஆஜ் அப்படின்னா இன்று. ஆஜ் தக் இன்று வரை. அபி துரந்த் இப்போதே உடனடியாக. அபி துரந்த். அபி அப்படின்னா இப்போதே, துரந்த் அப்படின்னா உடனடியாக. மட்டும். கேவல் குறைவு, கம். அதிகம், ஜியாதா. சமீபத்தில். ஹால்ஹி மே. ஹால்ஹி மே அப்படின்னா சமீபத்தில். எவ்வளவு, கித்தனா. எவ்வளவு முறை அப்படின்னு சொல்கிறதுக்கு கித்தினி பார். கித்தினி பார் எவ்வளவு முறை. எவ்வளவு தூரம், கித்தினி தூர். கித்தினி தூர். எவ்வளவு சீக்கிரம் அப்படின்னா கித்தினி ஜல்தி. கித்தினி ஜல்தி எவ்வளவு சீக்கிரம். இவ்வளவு சீக்கிரம் அப்படின்னு சொல்கிறதுக்கு இத்தினி ஜல்தி. இத்தினி ஜல்தி அப்படின்னா இவ்வளவு சீக்கிரம். வேகம் வேகமாக. ஜல்தி ஜல்தி. ஜல்தி ஜல்தி. வாரம், ஹஃப்தா. வாரத்தில் ஒரு முறை அப்படின்னா ஹஃப்தே மே ஏக் பார். ஹஃப்தே மே ஏக் பார். ஹஃப்தே மே அப்படின்னா வாரத்தில், ஏக் பார் ஒரு முறை. கடந்த மாதம், இல்லாட்டி சென்ற மாதம், போன மாதம் அப்படிலாம் சொல்லுவோம். அதுக்கு பிச்சலே மஹினே. பிச்சலே அப்படின்னா வந்து கடந்த, மஹினே அப்படின்னா மாதம். அடுத்த மாதம் அப்படின்னா அகலே மஹினே. அகலே அப்படின்னா அடுத்த, வரப்போகிற. மஹினே அப்படின்னா மாதம். இன்று, ஆஜ். இன்று இரவு அப்படின்னா ஆஜ் ராத். ஆஜ்னா இன்று, ராத் அப்படின்னா இரவு. நேற்று மற்றும் நாளை ரெண்டுக்கும் கல் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. கல் அப்படின்னா நேற்று மற்றும் நாளை. நாளை காலை அப்படின்னா கல் சுபஹ். சுபஹ் அப்படின்னா காலை. கல் சுபஹ் நாளை காலை. நேற்று முன்தினம், நாளை மறுதினம் ரெண்டுக்கும் பர்சோம் அப்படின்னு சொல்லுவாங்க. பர்சோம் அப்படின்னா நேற்று முன்தினம், நாளை மறுநாள்.